Hi friends, welcome to Global Tech Code channel. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா Pseudo Class Selector CSSல ரொம்ப செலக்டர்ஸ் பார்த்துருப்போம். அதில் எனக்கு தெரிஞ்சு மெயினான செலக்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா Pseudo Class Selector. அது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. Pseudo Class Selector அப்படின்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு HTML எலமெண்டோட ஸ்பெஷல் ஸ்டேட்டை டிஃபைன் பண்றதுக்காண்டி யூஸ் பண்றாங்க. அது என்ன ஸ்பெஷல் ஸ்டேட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு HTML எலமெண்ட் லிங்க் இருக்கு. அந்த லிங்கை ஹோவர் பண்ணாலோ அல்லது விசிட் பண்ணாலோ ஆக்ஷன் இருக்கும்ல அதை வந்து இந்த CSS ஸ்டைல் மூலமாவே வந்து நம்ம எழுதலாம். என்னென்ன கிளாஸஸ் எல்லாம் சூடோ கிளாஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லிங்க், விசிட்டட், ஆக்டிவ், ஃபோக்கஸ், ஹோவர், நாட், nth-child அப்படின்ற ஃபியூ சூடோ கிளாஸஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க எக்ஸாம்பிள் கோடோட பார்க்கலாம். நான் ஒரு HTML ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல வந்துட்டு நார்மல் டைட்டில், ஹெட்குள்ள என்னோட CSS ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி பாடியில் நான் என்ன எழுதிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டா 2 ஹேஷ்டேக்குள்ள ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து கூகுளுக்கான லிங்க், இன்னொன்று வந்து ட்விட்டருக்கான லிங்க். இது ரெண்டுக்குமே வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டைல் சூடோ கிளாஸ் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லிங்க். இந்த லிங்க்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு லிங்க் இருக்கு அப்படின்னா அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கலர் காட்டும், கிளிக் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கலர் காட்டும் வெப்சைட்லலாம். ஸோ கிளிக் பண்றதுக்கு முன்னாடி அது என்ன கலர்ல இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த சூடோ கிளாஸ் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம். சூடோ கிளாஸ் அப்படின்னாலே வந்து சிங்கிள் கோலன் தான் வந்து யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இந்த கிளாஸ் நேம் மென்ஷன் பண்ணணும். வாங்க இதோட ரிசல்ட் பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து கூகுள் ட்விட்டர் நான் எதுவுமே வந்து கிளிக் பண்ணல. ஸோ அதனால எனக்கு வந்து பிளாக் கலர்ல வருது. இதுவே வந்து நான் விசிட் பண்ணியிருந்தா எப்படி வரும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கான மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா A:visited அப்படின்னு போட்டு அதுக்கப்புறம் என்ன கலர் உங்களுக்கு தேவையோ அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிரீன் கலர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கூகுள் ஓப்பன் பண்ணியிருக்கேன், ட்விட்டர் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ எனக்கு ரெண்டுமே வந்து கிரீன் கலர்ல வந்து மாறிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து நான் ஆல்ரெடி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ அதனால கிரீன் கலர்ல மாறிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபோக்கஸ் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஃபோக்கஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த இடத்துல வந்துட்டு பாயிண்ட் பண்ணோம் அப்படின்னா வரும். டேப் ப்ரெஸ் பண்ணோம்னா ஒவ்வொரு இதுக்குமே வந்து ஃபோக்கஸ் போகும். சரியா, அதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நான் என்ன கலர் கொடுத்துருக்கேன், நான் பேக்ரவுண்ட் கலர் ப்ரௌன் கொடுத்துருக்கேன். ஸோ நான் டேப் ப்ரெஸ் பண்ணும்போது கூகுளில் இருக்கு, கூகுளில் ப்ரௌன் கலர் காட்சி. இப்போ நெக்ஸ்ட் டேப் ப்ரெஸ் பண்ணும்போது ட்விட்டருக்கு வந்துருச்சு, இதோட கலர் வந்து மாறிடுச்சு. ஸோ இது வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ஹோவர் கிளாஸ் என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து மவுஸ் வந்து அந்த இடத்துல ஹோவர் ஆகும்போது எப்படி வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு லார்ஜா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் மவுஸ் இந்த சைடில் கூகுளில் கொண்டு போகும்போது அதோட சைஸ் வந்து லார்ஜ் ஆகுது நீங்க பார்க்கலாம். ட்விட்டர்ல கொண்டு போகும்போது அதோட சைஸ் வந்து பெருசாகுது. இதான் வந்து ஹோவர் ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஆக்டிவ், அதாவது என்னன்னா எந்த பட்டன் நம்ம கிளிக் பண்றோமோ அதுதான் நமக்கு வந்து ஆக்டிவ். கரெக்டா? ஸோ அந்த ஆக்டிவா இருக்கும்போது என்ன நடக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வந்து என்னன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு ஸ்மாலர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்து ஸ்மாலர் ஆயிடும். நார்மல் சைஸ் எனக்கு கொஞ்சம் லார்ஜா இருக்கு. நான் கிளிக் பண்ணும்போது அதை விட ஸ்மால் ஆகுது. கம்பேர்ட் டு ட்விட்டர் அதோட கூகுளோட சைஸ் ஸ்மால் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இது ஆக்டிவோட வேலை. அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு சூடோ கிளாஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா nth-child. இது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து நான் இங்க வந்து H2 எலமெண்ட் வந்து 2 H2 எலமெண்ட் வச்சிருக்கேன். எனக்கு எந்த H2 எலமெண்ட்டுக்கு வந்து ஸ்டைல் அப்ளை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஃபைன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு HTML எதுனா ரொம்ப div யூஸ் பண்ணுவோம், ரொம்ப H2 யூஸ் பண்ணுவோம். ஸோ நமக்கு வந்து எத்தனாவது டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு வந்து இது அப்ளை ஆகணும் அப்படின்னு முதற்கொண்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக nth-child of அப்படின்னு சொல்லிட்டு எத்தனாவது எலமெண்ட்டோ அதோட கவுண்டர் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து அப்ளை ஆகும். ஃபாண்ட் ஸ்டைல் இட்டாலிக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன்.
ஸோ எனக்கு ட்விட்டருக்கு மட்டுமே வந்து இட்டாலிக் சைஸ் வந்திருக்கு, கூகுள் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கு. ஓகேவா? இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். கூகுளுக்கு மாறுதா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். கூகுள் வந்து எனக்கு இட்டாலிக் மாறிடுச்சு, ட்விட்டர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சூடோ கிளாஸ் என்னன்னா நாட். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு அதை தவிர்த்து மற்ற எலமெண்ட்டுக்கு எனக்கு ஸ்டைல் அப்ளை ஆகணும், பர்டிகுலராக அந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் ஸ்டைல் அப்ளை ஆகக்கூடாது அப்படின்னா நீங்கள் இந்த வந்து நாட் சூடோ கிளாஸ் யூஸ் பண்ணலாம். இதை நான் எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு HTML ஃபைலில் ஸ்டைல்குள்ள அதுக்கு முன்னாடி பாடியில் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா ஒரு H2, அதுக்குள்ளே 2 பேராகிராஃப் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் H3க்குள்ள கண்டென்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இந்த பேராகிராஃப்க்கு மட்டுமே வந்து கலர் அப்ளை பண்ணாமல் மற்ற ரெண்டுக்கும் வந்து எனக்கு கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டைல் எழுத போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸ்டைல்குள்ள ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட கலர் என்னவா வரணும் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பேராகிராஃப் இல்லாதது என்ன கலர்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பார்க்கலாமா? ஸோ பேராகிராஃப் இல்லாதது நாட் P வந்து என்னன்னா ரெட் கலர்ல வந்திருக்கு, பேராகிராஃப் வந்து கிரீன் கலர்ல வந்திருக்கு. ஸோ இது வந்து நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது வந்து எலமெண்ட்டுக்கு பர்டிகுலரா அதுக்கு மட்டுமே வந்து கலர் எதுவும் ஸ்டைல் வேண்டாம் அப்படின்னா இந்த சூடோ கிளாஸ் செலக்டரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து என்னென்ன டாபிக் பார்த்தோம் அப்படின்னா, லிங்க், விசிட்டர், ஆக்டிவ், ஃபோக்கஸ், ஹோவர், நாட் அண்ட் nth-child சூடோ கிளாஸஸை எப்படியெல்லாம் நம்ம வந்து கோடில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ வந்து தமிழ் லாங்குவேஜ்லேயும் வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சாம்பிள் கோட் வந்து GitHubல அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த URL-ம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. Thanks for watching.